முதல்ல டைவர்ட் பண்ண உன்னுடைய தாட்டை, அதுல இருந்து மைண்ட மாத்து, டிஸ்பிளேஸ் பண்ணு. எஸ், நான் தோத்துட்டேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? Tell yourself. Absolutely, absolutely. WWE பாப்பீங்களா? சீனா கிட்ட ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி இருக்கும். ஜான் சீனா கிட்ட மெயின் ஈவென்ட்ல எதுலயாவது ஒரு ஸ்கிரிப்ட் படி வந்து அவனை தோக்கடிச்சிட்டாங்கன்னு வச்சுங்க, அவன் தோத்து போயிடுவான். மைக்க பிடிச்சி தில்லா சொல்லுவான்டா, நீட்டா மைக்க பிடிச்சி சொல்லுவான். Yesterday in the WrestleMania main event, I lost to Bobby Lashley. Yes, I accept my defeat. எனக்கு அது ரொம்ப பிடிச்ச ஒரு attitude. அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இது இன்டர்வியூல நீ தோத்ததுல மட்டும் இல்ல, லைஃப்ல எதுல தோத்தினாலும் ஃபர்ஸ்ட் ஒன்னு பண்ணு. முதல்ல உனக்கு சொல்லிக்கோ, ராஜா நம்ம தோத்துட்டோம். இவங்க ஃபுல்ஃபில்ட் லைஃப்னு ஒன்று இருக்கு, சாட்டிஸ்ஃபைட் லைஃப்னு ஒன்று இருக்கு, அப்புறம் சக்சஸ்ஃபுல் லைஃப்னு ஒன்று இருக்கு. ட்ரைனிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடைய இம்பார்ட்டன்ஸை புரிஞ்ச ஒரு பையன் அல்லது ஒரு பொண்ணு டெஃபினட்டா இதை மிஸ் பண்ண மாட்டீங்க. நான் கேட்குற விஷயம், இப்போ ஹரிஷ் பாலாஜி அட்டன் பண்ணியிருக்கா, அப்படி ஜிடி செலக்ட் பண்ணிட்டா, அப்படி ஜிடியில் இருந்துட்டு டெக்னிக்கல் இன்டர்வியூ க்ளோஸ் ஆயிடுச்சு, டெக்னிக்கல் இன்டர்வியூலேருந்து ஹெச்ஆர் இன்டர்வியூ க்ளோஸ் ஆயிடுச்சு, முடிச்சுட்டு வந்துட்டேன். பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருக்குது, அப்படி நான் பிளேஸ் ஆயிடுவேன், ஏன்னா நான் நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு நான் பிளேஸ் இருக்கேன். ஆனால் ஹரிஷ் பாலாஜியோட பேர் மட்டும் இல்லை. வாட் ஷுட் ஹரிஷ் பாலாஜி டூ? அந்த மோமெண்ட்ல நான் தான் படிக்கிறேன்ப்பா ரிசல்ட்டை. Harish Balaji thinks that his name is coming, 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 and then I close the book. The name is not there. என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டமே. இங்க இருக்கிற ஒவ்வொரு பையனும் ஒவ்வொரு பொண்ணும் ஜிடி முடியும் போது அந்த ஜிடியோட ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது அந்த ஃபீலிங் ஆல்ரெடி ஃபீல் பண்ணியிருக்கீங்க. பட் இந்த ஃபைனல் ரவுண்ட் போயிட்டு வந்தவனுக்கு வலி ஜாஸ்தி. நான் இன்னைக்கு காலையில சொன்னேன், இருந்து எப்படி மீண்டு வரலாம்? Makes a lot of sense. What a thinking. முதல்ல டைவர்ட் பண்ண உன்னுடைய தாட்டை, அதுல இருந்து மைண்ட மாத்து, டிஸ்பிளேஸ் பண்ணு. எஸ், நான் தோத்துட்டேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? Tell yourself. Absolutely, absolutely. Tell yourself. WWE பாப்பீங்களா? ஒரு காலத்துல எல்லாமே ஸ்கிரிப்டட்ங்கிறது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ரவுண்ட் பேசிஸ்ல வரும். சீனா கிட்ட ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி இருக்கும், ஜான் சீனா கிட்ட. அது ஒண்ணு. மெயின் ஈவென்ட்ல எதுலயாவது ஸ்கிரிப்ட் படி வந்து அவனை தோக்கடிச்சிட்டாங்கன்னு வச்சுங்க, அவன் தோத்து போயிடுவான். அப்ப அதுக்கு சப்சிக்வெண்ட் மண்டே நைட் ரால வந்துட்டு தோத்தவன் வந்து பேசுவான், ஜெயிச்சவன் வந்து பேசுவான். நான் பார்த்ததெல்லாம் அண்டர்டேக்கர், ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டின், ராக் டுவேன் ஜான்சன், இவனுக்கு இருந்தப்போ. அதுக்கப்புறம் அவங்க ரிட்டையர் ஆன பிறகு நான் பார்க்கறது இல்லை. பட் சீனாவது கொஞ்சம் கொஞ்சம் அப்போ பார்ப்பேன். மைக்க பிடிச்சி தில்லா சொல்லுவான்டா, நீட்டா மைக்க பிடிச்சி சொல்லுவான். Yesterday in the WrestleMania main event, I lost to Bobby Lashley. Yes, I accept my defeat. Bobby Lashley, you did a great fight. அப்படிமா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். பலாயிரக்கணக்கான பேர் ஸ்டேடியம்ல பார்த்துட்டு இருப்பாங்க, பல லட்சக்கணக்கான பேர் டிவியில பார்த்துட்டு இருப்பாங்க. நான் தோத்துட்டேன், பாபி லாஷ்லி என்னை விட நேத்து வந்துட்டு பெரிய ஆள், ஆர் பிராக் லெஸ்னர் என்னை விட பெரிய ஆள், அழகா சொல்லுவான். எனக்கு அது ரொம்ப பிடிச்ச ஒரு ஆட்டிடியூட். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஹரிஷ் பாலாஜி அந்த இடத்துல, ஆர் முகமது ரிஸ்வான் அந்த இடத்துல, ஆர் கோகுல் கார்த்தி அந்த இடத்துல, ஆர் தீபக் கார்த்தி அந்த இடத்துல, ஆர் விக்னேஷ் அந்த இடத்துல, ஆர் ஜோகேஸ்வர் அந்த இடத்துல, அவங்களுக்குள்ள அவங்க சொல்லிக்க வேண்டிய ஃபர்ஸ்ட், எஸ் ஐ அக்செப்ட் திஸ் டிஃபீட், எஸ் ஐ லாஸ்ட் த இன்டர்வியூ. Say it louder, both so that the subconscious mind. See, இது இன்டர்வியூல நீ தோத்ததுல மட்டும் இல்ல, லைஃப்ல எதுல தோத்தினாலும் ஃபர்ஸ்ட் ஒன்னு பண்ணு. முதல்ல உனக்குள்ள சொல்லிக்கோ, ராஜா நம்ம தோத்துட்டோம். Yes, we lost. Absolutely, we lost. Our current Chief Minister Stalin always used to say this. Every time when his dad bite the dust, I'm not into any party. நான் டிஎம்கே ஏடிஎம்கேக்கெல்லாம் எந்த கட்சியிலையும் இல்லை. ஆனால் ஒவ்வொரு தடவையும் டிஎம்கே தோத்து போச்சுன்னா ஸ்டாலினோ இல்லாட்டி அவங்க அப்பா கருணாநிதியோ, ஆம் நாம் தோத்து விட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ், we got lost, we got defeated. That's a gesture of a warrior. அது வந்து ஒரு போர் வீரனுடைய அடையாளம். அதை நீ சொல்லும் போது லவுடரா நான் ஏன் சொல்றேன்னா, உன் மைண்டுக்கு நீ முதல்ல சொல்லணும். Jogeshwar is the person who got placed in unschool. Congratulations. Nalina from BBA, correct?
And from our class, it's Jokesh. இது லஞ்ச் அப்போ எனக்கு பிரின்சிபல் சொல்லிட்டாரு. அதனால தான் ஜோகேஸ்வர் வந்தோம் உனக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொன்னேன். நீ புரிஞ்சுக்கல. அப்புறம் ஆகஸ்ட் ஃபுல் அப்படி இப்படின்னு மாற்றிட்டேன். முகமது ரிஸ்வான், your name is not there. And I am really happy that you had put up your 100% effort into it. ரிஸ்வான் ஒன்று, வேற யாரு? 4 பேர் யாரு? சரி, ஓகே. ஏண்டா 7 ஃபீட் ரெஸ்லர் மாதிரி இருந்துக்கிட்டு ஒரு சின்ன விஷயத்துக்கு டக்குன்னு கண்ணில் தண்ணி விடுறியே. இன்னும் எவ்வளோ பார்க்க வேண்டியது இருக்கு லைஃப்ல. இங்க பாரு, கொஞ்சமாவது ஃபீல் பண்ணாங்களா? நீயாவது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போய் செகண்ட் ரவுண்ட் போன அவனுங்களை பார், அங்க பார், கொஞ்சம் திரும்பி பார், ஜெருன பார், பிரவீன பார், தீபக் ராம பார். இது எல்லாத்துக்கும் மேல லிங்குக்குள்ளே போகாத ஜெயபிரசாத்தை பார். லிங்குள்ளே போற. டேய் தலை என்னடாச்சு அப்படின்னா, சார் லிங்க் டிடன்ட் அலோவ் சார் அப்படின்னா, அப்புறம் என்னடா பண்றது சார்? ஐ டோன்ட் நோ சார். சிம்பிளா முடிவு பண்ணிட்டான். எவ்வளவு ஈஸியா வாழ்க்கையை முடிவு பண்ணிட்டான். டே அப்ப என்ன அப்படின்னா, சார் ஐ ஆஸ்ட் சார். என்ன சொன்னாங்க சார்? பீட்டர் என்கிட்ட ஃபுல்லா நான் கேட்டதுக்கு இதுங்க ஈஸியா பதில். சார் ஐ ஆஸ்ட் சார். என்ன சொன்னாங்க? தே வாண்ட் அலோவ் சார் அப்படின்னு. What are you going to do? I don't know, sir. Simply, sir. Much better. Your jokes apart, select agad alalukku much better. You just gone one to the lamb. Who knows? There is nothing in store for you in unschool. Aniki Ritika Wilson sonna mari dhaan. Accenture, correct. That's right. Accenture, Infosys ne edha peri company varalam. Adichu nee ore தூக்கலாம். இனிமே தான் உனக்கு லைஃபே இருக்கு. So இப்போ நம்ம என்ன சொன்னோம்? First step என்னது? Acknowledge and accept that you have been lost. Second step என்னதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, that's even more tricky and trivial. என்னன்னு சொல்லி கேட்டா, ஒரு கொஸ்டினை நீ இங்க இந்த இடத்துல கேட்டுக்கணும். அந்த கொஸ்டின் ரொம்ப அருமையான கொஸ்டின். What is the learning for me here? இங்க நான் எதை கத்துக்கிறேன்? What is the learning for me here? ஏதாவது ஒன்று இருக்கும். அந்த இடத்துல உன்னால அதை யோசிக்க முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல. But ask yourself, what is the learning for me here? Your mind will come up with an answer. Improve your communication skills. No. Learn about the company even more. Okay, no, learn more technical things. அப்படின்னு சொல்லிட்டு what is the அது என்ன learning அப்படிங்கிறது அது ஏதாவது ஒன்று சொல்லும் மைண்ட். இல்லை சார் அதில் ட்ரையா இருக்கு சார் அப்படின்னு சொல்லி சொன்னா, go for the third step. Third step அப்படிங்கிறது தான் theater in mind அப்படிங்கிறது. Theater in mind. Theater in mind அப்படிங்கிற கான்செப்ட் என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, having a crystal clear blueprint of what has to happen in your mind and what has to happen in your reality in your life in the next challenge. Now Yaswant said, sir, there are a couple of other companies that are lining up. And morning Rizwan himself said that another company is coming on September 12th. So அந்த 3 companies அப்படிங்கிறதுக்கு நீ clear-ஆ ஒரு blueprint அப்படிங்கிறது ஒன்று போடணும். அந்த blueprint அப்படிங்கிறத போட்டு அதில் வரக்கூடிய ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறத நீயே தான் முடிவு பண்ற அப்படின்னா அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்ன மைண்டு? சுப்ரஞ்சனி, what is the mind? What is the concept's name? Theater in mind. Theater போயிட்டே நீ? Theater in mind. Theater in mind அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்டா, நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். தினேஷை ஒரு ப்ராஜெக்ட்ல நான் போடுறேன். தினேஷ், நீ ஊட்டிக்கு போற, இந்த வேலையை செய்யற, முக்கியமா நீ தனியா மட்டும் தான் போற, ரைட்? இந்த பக்கம் விக்னேஷ் நீ சென்னைக்கு போற, இந்த பக்கம் டிகே அதாவது தீபக் கார்த்தி வந்துக்கிட்டு அவனுக்கு ரொம்ப பிடிச்ச பெங்களூருக்கு போறேன். பெங்களூருக்கு பிடிக்குமில்ல? அவனுக்கு ரொம்ப பிடிச்ச பெங்களூருக்கு போறேன். இப்போ இந்த 3 பேருக்கும் ஒரே ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது கொடுக்குறேன். 3 டிஃப்ரெண்ட் லொகேஷன்ஸ்ல. நான் வந்து தினேஷை வந்துட்டு ஊட்டிக்கு அனுப்பிச்சிருக்கேன், விக்னேஷை நான் வந்துட்டு சென்னைக்கு அனுப்பிச்சிருக்கேன், அண்ட் தீபக் வந்துட்டு நான் வந்து பெங்களூருக்கு அனுப்பிச்சிருக்கேன். இல்ல 3 விதமான லைஃப் இருக்கு. தினேஷ் என்ன பண்ற அப்படி போயிட்டு டெய்லி எனக்கு ஃபோன் பண்ற அப்படி, சார் சம ப்ராஜெக்ட் சார், சார் உண்மையுமே சார் அட்டகாசம் சார், ஓகேப்பா ரைட் நீ பண்ணு நல்லா பண்ணு அப்படின்னு. அடுத்த நாள் மறுபடியும் அதே நான் 9 மணிக்கு நைட் 9 மணிக்கு தினேஷ் எனக்கு கூப்பிட்றா, சார் நேற்றோட எனக்கு சூப்பர் சார், சார் நல்ல ப்ராக்ரஸ் இருக்கு சார் ப்ராஜெக்ட்ல, சார் நான் வேணா மெயில். தினேஷ் செப்டம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்கு, இன்னைக்கு ஆகஸ்ட் 30 தான், 1 மாசம் கழிச்சு. சரி சார் ஓகே. வாரத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு சனிக்கிழமை அப்படின்னு மட்டும் விக்னேஷ் எனக்கு ஃபோன் பண்ணுறா. அப்படி ஃபோன் பண்ணி, சார் இதெல்லாம் நடந்திருக்கு, இப்படி போயிட்டு இருக்கு சார், இந்த மாதிரி இருக்கு, இவங்க கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஆனால் பரவாயில்ல சார் அப்படின்னு.
அதே மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை தீபக் கார்த்திக் ஃபோன் பண்ணி சார் எல்லாம் கரெக்டாக போயிட்டு இருக்கு, ஆனால் பேமெண்ட் எனக்கு டைமுக்கு வரலன்னா ஏப்பா கொடுத்துட்றேன்ப்பா. ரைட் சார், ஓகே. அடுத்து நான் எப்போ ஃபோன் பண்ணிட்டோம், இல்லைப்பா நீ எப்போ முடியுமா பண்ணு. ரைட், நான் மட்டுமா அடுத்து சனிக்கிழமை பண்ணுறேன். சரிப்பா, ஓகே. ஃபோனை வச்சோன்னா மறுபடியும் தினேஷ் கூப்பிட்றான். அன்னைக்கு தினேஷ் வந்து டெய்லி கூப்பிட்டுருக்கான், சார் இன்னைக்கு சூப்பர் மேட்ரு சார். சார் திடீர்னு பார்த்தீங்கன்னா வைஃபை கேட்டாச்சு சார் நீங்கள் கொடுத்த ஆஃபீஸில். ஐயோ சாரி. அப்புறம் சார் அப்புறம் இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 GB per day அப்படிங்கிற ஸ்கீமில் வந்துட்டு போட்டு நான் ஏர்டெல் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன் சார். சரிப்பா தினேஷ், இதெல்லாம் ஏன் நீ சொல்லிட்டு இருக்க சார்? சூப்பராக இருக்குது சார், அப்படியே த்ரில்லாக இருக்குது சார். அதான் சார், அதனால தான் உங்ககிட்ட அப்டேட் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன் சார். ஸோ இது அப்படியே தொடருது செப்டம்பர் 30 வரைக்கும். And I want the report to be submitted. Sir, please come, sir. Please come. Just 2 minutes. No problem, sir. So you... Program போயிட்டு இருக்கா சார் லைன்? ஒரு லைவ் ஒன்று போயிட்டு இருக்கு சார். Okay, you carry on. No problem, sir. No problem, sir. I'll be here for 5 minutes. அப்படியா சார்? We thought of thanking you. Okay. That is the session today. Right, sir. Then please carry on. Please carry on. Okay, boys. Sit down, sit down. We'll continue. We'll continue. Shall I? Please, sir. Please, please come. Good afternoon, all. How are you? Fine. Right. So I came here from the department side to thank our Manikandan sir, because I was watching all your activities day by day, and I'm interacting with a few of the students. I can see a drastic change from you. The way how you communicate, the behavior of you people, and really sir, I was very happy with your session. Thank you, sir. Because I was sitting with and after a long gap, the students coming to my cabin, they are speaking in English. So I thought there something happened for the students, and finally, after collecting information, they said everything is because of your training, sir. Thank you, sir. And one more thing I have to appreciate for particularly our classes, for all the 6 days. I mean, today because of health issues 1 or 2, we scored 40 out of 40, 100% result. So that. And for the past days, no other department has given this much of continuous result. I mean, the attendance result of 100%. And again, you proved yourself that you are all waiting for some good opportunity. And as I am repeatedly saying you in the class, that the days will come and go. You have to learn something new per day. So that will bring you as a good output. So anyway, I hope that with the assurance of the training part, I am very confident that all you people will be selected. Definitely, sir. Right? There is no doubt at all. Because your step towards this 5 days training itself has shown your interest towards the placement. So I am sure that everybody will be placed in different companies with a good package. On behalf of you and from behalf of the department, I thank sir once again for giving this good training. Thank you. Thank you, sir. Thank you, sir. Thank you. So good evening. I have a good news. Jokeshwar got selected in Unschool. Congratulations, Jokeshwar. Stay as an inspiration for your friends also. So I thank the management and the placement team, CDC cell, for bringing sir here. I thank you very much, sir. We get a very good feedback from our students, and we can see a drastic change in them. Thank you, ma'am. When they see us, usually they don't speak in English. Okay. We find a great difference in them, and I was like, the first time when they speak in English to me, I was like shocked. Okay. It was new to me that our students are speaking English, because in class I used to tell them very often. I have told them speak in English, but I've never heard them speaking in English at all. Right. But now for the past 2-3 days when I meet them, they are talking in English to me very fluently. Right, ma'am. Right. So I'm very happy about that, sir. Thank you so much. Thank And we need you to be here again and again for the next 4 Sure, years ma'am. also, sir. I'll be here. I'll be here. Right. ஸோ டெய்லி எனக்கு இவர் ஃபோன் பண்ணிட்டு இருக்காரு. யாரு? தினேஷ். விக்னேஷ் வீக்லி ஒன்ஸ் ஃபோன் பண்றாரு. தீபக் கார்த்திக் வந்து 2 வீக்குக்கு ஒரு தடவை ஃபோன் பண்றாரு. ரிப்போர்ட் சப்மிட் பண்ண வேண்டியது செப்டம்பர் 29 30 இவங்களுக்கு ஃபைனல் செட்டில்மெண்ட். ப்ராஜெக்ட் முடியுது 3 பேத்துக்கும். இவருங்க ஃபுல்ஃபில்ட் லைஃப்னு ஒன்று இருக்கு, சாட்டிஸ்ஃபைட் லைஃப்னு ஒன்று இருக்கு, அப்புறம் சக்ஸஸ்ஃபுல் லைஃப்னு ஒன்று இருக்கு.
ஓகே, ஃபுல்ஃபில் லைஃப், சாட்டிஸ்ஃபைட் லைஃப், சக்சஸ்ஃபுல் லைஃப். செப்டம்பர் 29 காலையில 10 மணிக்கு வந்துகிட்டு கரெக்டா கொண்டு வந்து டேபிள்ல ஃபைல வைக்கிறாரு ஃபினிஷிங் ரிப்போர்ட். யாரு? தீபக் கார்த்தி. செப்டம்பர் 29 காலையில 8:30 மணிக்கு கொண்டு வந்து ஃபைல வச்சிருக்காரு ஆல்ரெடி விக்னேஷ் சென்னையில இருந்து. செப்டம்பர் 29 காலையில 6 மணில இருந்து ஆபீஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு தினேஷ் ஃபைலோட. நான் வரேன், தீபக் கார்த்தி தான் ஃபர்ஸ்ட் பார்க்குறேன், ரெஃபர் பண்றேன், ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்றேன், நான் அவரை சில விஷயங்களுக்கு அப்ரிஷியேட் பண்றேன். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ அப்படின்னு இப்படி கை நீட்டுறாரு. எதுக்கு? பேமெண்ட் நான் ஜிபே பண்ணிடுறேன் தீபக் கார்த்திக், பண்ணுங்க, நான் வெயிட் பண்றேன். இல்லைங்க, நீங்க கிளம்புங்க, உங்களுக்கு இந்த டைம் டிராஃபிக்கு, நீங்க ஃப்ளைட் வேற பிடிக்கணும், நீங்க பண்ணுங்க, நான் வெயிட் பண்றேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைங்க, நான் பண்ணுங்க சார். சரி சரி சரி. விக்னேஷ் தீபக் கார்த்தி வந்துட்டு ஓகே ஏதாவதுனா கூப்பிடுங்க அப்படின்ட்டு. பை த வே தீபக், இது விக்னேஷ், அது தினேஷ். ஹாய் கைஸ், ஹாய் ஹாய், நைஸ் மீட்டிங் யூ. சார் உங்கள் கார்டு அப்படின்னு தினேஷ் கேட்குறேன், டைம் இல்லை அப்படின்ட்டு தீபக் கார்த்தி கிளம்பிடுறாரு. அடுத்து விக்னேஷ், சார் பார்த்துங்க சார், வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா சார்? இல்லை விக்னேஷ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. விக்னேஷ் பார்த்துட்டு நான் எதுக்கும் ரிவ்யூ மீட்டிங் போயிட்டு அப்புறம் நான் பேமெண்ட் இன்னைக்கு நைட்டு, சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு காலையில் கூட பண்ணுங்க அப்படின்ட்டு. தினேஷ் தேங்க்யூ சார், இட்ஸ் பீன் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் யூ சார், பாய் சார் அப்படின்ட்டு விக்னேஷ் கிளம்பிட்டார். நான் வாயை திறக்கிறதுக்குள்ள தினேஷ் என்ன பண்றாரு அப்படின்னா, சார் இதுல வந்து சார் நான் பல விஷயங்கள் லேர்ன் பண்ணேன் சார். சார் நான் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் சார். சார் அந்த 23 அப்படியே நெருப்பா இருந்தது சார். சார் சார் எப்படி சார்? சார் சார் அதாவது சார் சார் இங்க என் ஒருத்தனை நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்க, அப்புறம் இப்படியே ரொம்ப நேரம் போயிட்டு இருக்கு, நான் இருந்துட்டு ரெஃபர் பண்றேன் சார், ரெஃபர் பண்ணிட்டு, ஆனா இப்படி இருந்ததுனாலும் ரெஃபர் பண்ணி பாக்குறேன், ஐ டோன்ட் ஃபைண்ட் எனி ஃப்ளா தேர், ஐ டோன்ட் ஃபைண்ட் எனி ஃப்ளா. அண்ட் தினேஷ் கிட்ட சொல்லிட்டு, வண்டர்ஃபுல் தினேஷ், இட்ஸ் ரியலி வண்டர்ஃபுல். ஃப்ராங்காக சொல்லணும்னா நீங்கள் டெய்லி ஃபோன் பண்ணதை நான் பக்கிங்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் ஒவ்வொரு தடவை ஃபோன் பண்ணும்போதும் நீங்கள் ஏன் அப்படி ஃபோன் பண்ணி எனக்கு இப்போ தான் புரிஞ்சுது. ஃபேண்டாஸ்டிக், ரைட். உங்களுக்கு நான் செக்கு ரைட் பண்ணிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். இன்றைக்கி ஃப்ரைடே, நீங்கள் மண்டே பண்ணுங்கள் போதும், மண்டே மார்னிங் எனக்கு நீங்கள் ஜிபே பண்ணுங்கள் போதும், ஆனால் எதாவது உடனே எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு போயிட்டார். மண்டே மார்னிங் வரைக்கும் நான் வெயிட் பண்ணவே இல்லை. அவர் வீடு போய் சேர்றதுக்கு முன்னாடி நான் ஜிபே பண்ணிட்டேன். 3 பேரும் வேலையை முடிச்சிட்டாங்க, 3 பேரும் அட்டகாசமாக செஞ்சுருக்காங்க, 3 பேர் கூட போதும். நீங்க ஃபர்ஸ்ட் எனக்கு 2 கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இந்த 3 லைஃப்ல எது முக்கியமான லைஃப்? ஃபுல்ஃபில் லைஃபா, சாட்டிஸ்ஃபைட் லைஃபா, இல்ல சக்சஸ்ஃபுல் லைஃபா? நான் 3க்கு வந்துட்டு வித்தியாசத்தை சொல்லிடுறேன், அர்த்தத்தை சொல்லிடுறேன், அப்புறம் நீங்க உங்க ரேஷனலா யோசிங்க. சாட்டிஸ்ஃபைட் லைஃப் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் சக்சஸ்ஃபுல் லைஃப். சக்சஸ்ஃபுல் லைஃப்னா கொடுத்த, முடிச்சேன், கையில பேமெண்ட், உனக்கும் சந்தோஷம் எனக்கும் சந்தோஷம், இது சக்சஸ்ஃபுல் லைஃப். சாட்டிஸ்ஃபைட் லைஃப் எப்படின்னா, நான் கொடுத்தேன், நான் வேலையை செஞ்சேன், எனக்கு ரொம்ப திருப்தி, உனக்கு திருப்தியா அது எனக்கு தெரியல, பட் எனக்கு ரொம்ப திருப்தி, சாட்டிஸ்ஃபைட் லைஃப். ஃபுல்ஃபில் லைஃப் எப்படின்னா, நான் கொடுத்தேன், எனக்கு ரொம்ப திருப்தி, உனக்கு ரொம்ப திருப்தியா ஆகிற வரைக்கும் நான் விட மாட்டேன்டா. அதே சமயத்தில் நான் இதுல என்ன நல்லா லேர்ன் பண்ணணும், அதுக்கு நீ தாண்டா காரணம். சம்பளம் ரொம்ப கம்மி, அது யாரு கேட்டா, சம்பளம் கம்மி தான் இல்லைன்னு நான் சொல்ல, பட் இட் வாஸ் ஃபன் அண்ட் இட் வாஸ் பியூட்டிஃபுல் ஒர்க்கிங் வித் இட் அப்படின்ட்டு மனசுல 1000 பட்டாம்பூச்சி பார்க்கிற மாதிரி ஒரு சந்தோஷத்தோட போறதுங்கிறது ஃபுல்ஃபில் லைஃப். இப்போ நீங்க சொல்லுங்க எது முக்கியம்? ஃபுல்ஃபில் லைஃப். ஃபுல்ஃபில் லைஃப், ஓகே ரைட். சாட்டிஸ்ஃபைட் லைஃப் சில பேர் சொல்றீங்க, சரி. தீபக் கார்த்திக், வாட் கைண்ட் ஆஃப் லைஃப்? விக்னேஷ், வாட் கைண்ட் ஆஃப் லைஃப்? தினேஷ், வாட் கைண்ட் ஆஃப் லைஃப்? இது 3மே கண்டிப்பா ஒருத்தர்கிட்ட இருக்காது, இதோ ஒண்ணுதான் இருக்கும். இப்போ ஃபுல்ஃபில் லைஃபுக்கு இல்லாட்டி சாட்டிஸ்ஃபைட் லைஃபுக்கு என்ன பண்ணணுமோ அந்த விஷயத்த நீ வந்து இந்த அன்ஸ்கூல் இன்டர்வியூ கூட கனெக்ட் பண்ணு. இப்ப நீ சொல்லு, ஃபுல்ஃபில்டு பெர்ஃபார்மன்ஸ், சாட்டிஸ்ஃபைடு பெர்ஃபார்மன்ஸ், சக்சஸ்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ், அப்புறம் நீ எதுக்கு வருத்தப்படணும்? ஸோ நீங்கள் எல்லாரும் இந்த ஆட்டிடியூடை ஃபாலோ பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இப்போ நீங்கள் சொன்னீங்களே சாட்டிஸ்ஃபைட் சார், ஃபுல்ஃபில் சார், ஃப்ரீயாக விட்டுரு, அவ்வளோதான். உனக்கு சாட்டிஸ்ஃபைடா? அவ்வளோதான். யூ ஹேட் அ வண்டர்ஃபுல் மீல், ஐ எம் சாட்டிஸ்ஃபைட், ஐ quenched மை ஹங்கர், அவ்வளோதான். யூ saw a wonderful movie, மற்றவங்க கண்ணுக்கு வந்து அந்த மூவி சரியில்லை, பட் ஐ லைக் திஸ் மூவி, ஐ என்ஜாய்ட் த மூவி டு த கோர், அவ்வளோதான், தட்ஸ் இட். ரிசல்ட் அப்படிங்கிறது அதே மாதிரி தான். நீ வந்து நல்லதை பண்ணிட்ட, அவங்க உன்னை ஃபெயில் பண்ணிட்டாங்கன்னா இட்ஸ் நாட் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. அங்கே தான் we are speaking about what? Theatre in mind.
அந்த தியேட்டர் அண்ட் மைண்ட் அப்படிங்கிற விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ப்ரிப்பேரிங் எ ப்ராப்பர் ப்ளூ பிரிண்ட். அந்த ப்ளூ பிரிண்ட்டை நீ போட்டதுக்கு அப்புறம் இப்படித்தான்டா, இப்படித்தான் நான் ஜிடி கடியா போறேன், இப்படித்தான் அந்த தியேட்டர் அண்ட் மைண்ட் அப்படிங்கிற அந்த வீடியோவை தயவு செய்து பாருங்க. நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் நான் போடுறேன். 4 வீடியோஸா பிரிச்சு போட்டிருக்கேன். அந்த 4 பார்ட்ஸையும் பாருங்க. இட்ஸ் a process, it's a psychological process and that's another therapy for you, right? அதுக்கப்புறம் அந்த தியேட்டர் அண்ட் மைண்டை அப்ளை பண்ணிட்டு ஒவ்வொரு தடவையும் Zobo or whatever it may be, whatever Tom, Dick, Harry, whoever it may be, எந்த கம்பெனியா இருந்தாலும் snap the finger and say it's possible. Palm punch and say yeah, it's possible, and palm punch and say I'm going for it no matter what. Okay? And palm punch and say it's true and it is right. இப்ப நான் சொல்றேன், அந்த snapping the finger, நீங்க ரெண்டு பேரும் கேட்டீங்கல்ல, அந்த snapping the finger and the palm punch, அதுல என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டா, அது பிக்சர் உங்ககிட்ட இருக்குல்ல, வீடியோவே இருக்குல்ல, அந்த வீடியோல மறுபடியும் பாருங்க. ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ஒன்னு நான் மிக்ஸ் பண்ணியிருப்பேன். அது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆங்கரிங்னு பேரு. ஆங்கரிங் அப்படிங்கும்போது, so this is an anchor. Physiologically this is an anchor. இந்த ஆங்கர் கூட அந்த பர்டிகுலர் தாட் அப்படிங்கிறது சேரும்போது அது உனக்கு ஒரு பெரிய எனர்ஜி கொடுக்குது. பிசியாலஜி பிரீட் சைக்காலஜின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ப்ளூ பிரிண்டை நீ கிரியேட் பண்ண பிறகு, தியேட்டர் அண்ட் மைண்ட் ப்ளூ பிரிண்டை நீ கிரியேட் பண்ண பிறகு ஒவ்வொரு தடவையும் அந்த கம்பெனியை பத்தி யோசிக்கும் போது என்னுடைய காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி இன்கான்டேஷன்ஸை நீ அடிக்கடி யூஸ் பண்ணிட்டே இருக்கணும். I'm going for it no matter what. It's not over until I win. I promise to my God that I will do it. I'm going for it no matter what. It's true and it is right and you cannot stop me. அப்படிங்கறத உள்ளுக்குள்ள சொல்லிட்டே வா. இதெல்லாம் நீ வந்துட்டு அன்ஸ்கூல் பண்ணும்போது கொஞ்சம் மறந்துட்ட. அந்த மறந்தோட விளைவு தான் இன்னைக்கு நீ தோத்துட்டு நிக்கிற. அடுத்த தடவை மறந்த அப்படின்னம்னா உன்னை திருத்தவே முடியாது. சீரியஸ்லி. இப்படித்தான் லைஃப்ல எல்லா விஷயத்தையும் அச்சீவ் பண்ணணும். உன் மைண்டை செதுக்கி நீ தான் அதை அச்சீவ் பண்ணணும். யாரும் உனக்கு ஹெல்ப்புக்கெல்லாம் வரமாட்டாங்க. I'm happy that at least Nishant mentioned that, sir, I have been using the theater in mind. Sir, I have been using the mental rehearsal. நான் manifestation பண்ணிட்டே இருந்தேன். சொன்னீல நீ என்கிட்ட, நிஷாந்த், நீ சொன்னீல manifestation நான் பண்ணிட்டே இருந்தேன், நான் பண்ணிட்டே இருந்தேன் அப்படின்ட்டு. அவன் ஃபெயில் ஆனதுனாலையும், அவன் ஃபெயில் ஆயிட்டாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. பட் அவன் முயற்சி பண்ணால ஐ எம் ரியலி ஹாப்பி அபவுட் இட். ஃபர்ஸ்ட் டைமே எல்லாமே ஒர்க் ஆகாது. செகண்ட் டைம் பண்ணு, தேர்ட் டைம் பண்ணு, மறுபடியும் பண்ணு. ஸோ வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் தட் வி சா? என்னது ஏதாவது பேசுனா சத்தமாக பேசுங்க. வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் வி சா? அக்செப்ட் த ஃபெயிலியர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். செகண்ட், நோ, ஐ டிட் நாட் சே தியேட்டர் அண்ட் மைண்ட் செகண்ட். உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டுக்கோன்னு சொன்னேன். உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்டுக்கோன்னு சொன்னேன். நீங்க சொல்றதுக்கு முன்னாடி லைவ்ல ஆன்சர் சொல்லிட்டாங்க. என்ன? Correct. What can I learn from this now? Rizwan, when he is shedding tears, he needs to ask, okay, fine, shed tears, but அழுது முடிச்சிரு. இப்போ என்னடா லேர்ன் பண்ணலாம் இதுல இருந்து? அதுல உனக்கு ஆன்சர் கிடைக்கணும். கிடைக்கல அப்படின்னு நீ ஒழுங்கா செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணலங்கிற. அடுத்ததுதான் தேர்ட் ஒன் தான் என்னது? prepare a blueprint by using the technique called as what mind? தியேட்டர் இன் மைண்ட். முதல்ல இந்த தியேட்டர் இன் மைண்ட் என்னன்னு யோசி ஃபர்ஸ்ட். அதுக்கு அந்த வீடியோ பாரு. ஏன்னா அதை பத்தி நான் பேசணும்னா எனக்கு 5 மணி வரைக்கும் டைம் வேணும். இட்ஸ் லாங் ப்ராசஸ். தியேட்டர் மைண்ட் பண்ணி முடிச்ச பிறகு டிசைட் டூயிங் காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி. ஒரு ப்ளூ பிரிண்ட் வச்சுட்டு அந்த ப்ளூ பிரிண்ட்டுக்கு எகென்ஸ்டா யார் வந்தாலும், யார் என்ன சொன்னாலும், யார் எதை உனக்கு எகென்ஸ்டா வந்துட்டு அட்டாக் பண்ண வந்தாலும், ஐ கேன் டூ இட், ஐ கேன் பிகாஸ் ஐ பிலீவ் ஐ கேன், ஐ எம் கோயிங் ஃபார் இட் நோ மேட்டர் வாட், யூ கேனாட் ஸ்டாப் மீங்கிற காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி பண்ணிட்டே. அதை பண்ணிட்டே இருக்கும்போது அடுத்த தடவை உங்ககிட்ட அது மிஸ் ஆகாது. இது எல்லாத்தையும் பண்ணிட்டும் மறுபடியும் நீ மிஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, கடைசியா இன்னொரு கேள்வியும் கேளு. இஸ் இட் சக்சஸ்ஃபுல்? இஸ் இட் சாட்டிஸ்ஃபைட்? ஆர் இஸ் இட் ஃபுல்ஃபில்ட்? ஃபுல்ஃபில்டு வந்துச்சுன்னா டோன்ட் கேர் அபவுட் த ரிசல்ட். பட் ஒரு 2 தடவை மிஸ் ஆகும், 3ஆவது தடவை மிஸ்ஸே ஆகாது. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ திஸ் இஸ் த ரியாலிட்டி ஐ வுட் லைக் டு கிவ் யூ ஆஸ் த ரியாலிட்டி. இந்த வீடியோட பேரே அதுதான், த ரியாலிட்டி ஆஃப் யங்ஸ்டர்ஸ் லைஃப். ஒரு இளைஞனின் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முக்கியமான மகத்துவம். இப்படித்தான் நீ லைஃப்ல எல்லாத்தையும் சாதிக்கணும். Will you practice this? Good. Okay. Right. Any questions? Right. இன்னும் முடியல, அதுக்குள்ள போட்டோ எடுக்கலான்றீங்க.
So thank you so much for watching and thank you so much for being with me, Vignesh. This is Manian Sundaresan and I will be meeting you with the next video. Jai Hind.